சனிக்கிழமையும் கூட வெள்ளிக்கிழமை விடியும் வேளை விதவிதமாய் கோலம் போட்டேன், விதவிதமாய் கோலம் போட்டேன். சரி, கோலம் போட்டு முடிச்சாச்சு. இந்த குப்பையை கொண்டே கொட்டிட்டு வருவோம். என்ன இன்னும் வாசல கூட்டாம வச்சிருக்கேன்? சரி, நம்ம குப்பையை இதுலயே போட்டுவோம். அவனே எல்லாத்தையும் கூட்டி சேர்த்து அள்ளிக்கலாம். என்ன கோபாலி இந்த பக்கம்? என்னது, என் வீட்டு பக்கம் வந்துட்டு நீ என்ன கேட்கறியா? இப்ப புரிஞ்சு போச்சு. அப்பப்ப இதே மாதிரி என் வீட்டு வாசல்ல குப்பை கிடக்கும். இதுக்கெல்லாம் யாரு காரணம் இதுவரை தெரியாம தோச்சிருந்தேன். நீதானா? டே, சும்மா விட மாட்டான், ஊரை கூட்டுறேன். ஊர் மக்களுக்கு தெரிவிக்கிறது
என்ன கொலை மாதிரி தலைவரா இருக்குல்ல, பயப்படாம சொல்லலாம். நான் என்ன நினைக்கிறேன்னா, டேய் நீ என்ன நினைக்கிறது? அவன் நினைக்கிறவன் கொண்டாடி பிள்ளைய பத்தி நீ என்னமோ நினைக்கிறேன்னு. அப்ப நான் ஒண்ணு பஞ்சாயத்து சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது சொல்ல உனக்கு உரிமை கிடையாது. நீ பாட்டுக்கு எல்லாரும் சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா அனுபவிக்கிறது யாரு? பாபா அவனும் இல்ல. நீ பஞ்சாயத்துல உட்காந்து கிழிச்சது போதும். பெரிய மனுஷங்க பேசுறப்ப பேசுன குத்தி விடுறேன். நீங்க பேசுங்க என்ன முறப்ப அவன் கஷ்டம் அவனுக்கு தானே தெரியும். ஏன்னா பயப்பட அந்த எண்ணத்துல கோபால் என்ன மாதிரி தைரியமான இருந்தா பரவாயில்ல. கொஞ்சம் பயந்தவங்க தானே. போனதும் பஞ்சாயத்து கருப்பசாமி வெள்ளசாமி காட்டி கொடுத்துட்டானே அவனை விரட்டி வெட்டலையா? அதெல்லாம் நன்முறை வந்துமா இல்லையா? பயப்படத்தானே செய்வான். நேற்று பாசம் கேளுங்க. சொன்னா சொல்லட்டும், சொல்லலைன்னா விட்டுருவோம். தைரியமா சொல்லுப்பா, அதான் நாங்க இருக்கல. நீ இருப்ப அவன் இருக்கானமா? ஈரமா நீ தேவையில்லாம குறுக்க பேசுற. சம்பந்தப்பட்டவன் நானே பேச முடியும். அவனுக்கு வேற யாரு இருக்கா? நீ மட்டும் பேசிட்டு அவனையும் பேச விடுறான். எப்படி பேசுவான்? இப்படியே ஆறாவது பேசிட்டு இருந்தா அவன் எப்படி பேசுவான்? மாசத்துல 10 நாள் நான் கொண்டாடி பிள்ளைகளோட தங்கியிருக்கேன். 20 நாள் காட்டுக்குள்ள தனியா படுத்திருக்கேன். அது உசுருக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? அவரை 2 கொண்டாடி 7 பிள்ளைங்களை வச்சு காப்பாத்தாங்கம்மா. மூத்த கொண்டாடிக்கு 3 பிள்ளை, இளைய கொண்டாடிக்கு 4 பிள்ளை. யாரும் அவங்களை எல்லாம் வச்சு காப்பாத்துறது? அது பிச்சு விடுவேன். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அடிக்கடி கலாட்டா பண்ணிக்கிட்டே இருக்கேன். பஞ்சாயத்து பேச நான் இருக்கேன். நீ யாரா குறுக்க பேசுறது? அட்டுக்கடை மீசல பிச்சுக்கிட்டு போற உட்காடுறா. நீ சொல்றா ஐயா அது வந்துங்க. ஐயா ஒரு விஷயம். இன்னைக்கு வீட்டு வாசல்ல குப்பை கிடந்துச்சான்னு கேட்டுட்டேன். அப்புறம் குப்பையை கொட்டினா யாருன்னு கேளுங்கயா. இன்னைக்கு உன் வீட்டு வாசல்ல குப்பையை கொட்டி வச்சிருந்தாங்களா இல்லையா? இன்னைக்கு என் வீட்டு வாசல்ல குப்பை இல்லை. ஆனா குப்பை கொண்டு வந்த ஆள சொல்லுமா இல்லையா? அததாண்டா ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கோம். சொல்லி தொலையண்டா. ஐயா அது வேற யாரும் இல்லைங்க. பாத்தீங்களா இப்ப சொல்றான்னு பாத்தீங்களா? இவனை நாயை வெட்டி போனா என்ன விடுங்கயா? பெரிய மனுஷன் ரொம்ப நேரமா கேட்டு இருக்கீங்க. சொல்றான்னு பாத்தீங்களா? சொல்ற அந்த விஷயத்த சொல்லவும் மாட்டேங்கிறேன், மெல்லவும் மாட்டேங்கிறேன். ஐயோ பையனே ராஸ்கல். எதாவது பஞ்சாயத்துல பேசிட்டு இருக்கலாம். உட்காரியா ஊருக்காரங்களுக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். வீட்டுல இருக்க குப்பையை மக்கள் குப்பைன்னு பிரிச்சு வைங்க. பஞ்சாயத்துல இருந்து குப்பை வாங்கி தடுத்துன்னா வரும்போது அதை போடுங்க. அதை விட்டுட்டு அடுத்த வீட்டு வாசல கொண்டு போய் தள்ளுறது கொட்டுறது இல்லைங்க. அதே போல குப்பையை இறக்காதீங்க. அதுல இருந்து ஒரு பிள்ளைங்களா நம்ம மூச்சு காத்து கெட்டு போய் உசுருக்கு ஆபத்தா போயிடும். சரியா? இப்பயாவது சொல்றேன், யாராலும் வீட்டு வாசல்ல குப்பையை கொட்டுனது? ஐயா என் வீட்டு வாசல்ல யாரும் குப்பையை கொட்டல. யாரோ குப்பையை கொட்டுற மாதிரி கனவுதாயா கண்டு நான் பஞ்சாயத்து கொண்டது தப்புதாயா. ஐயோ என்ன விட்டுருங்க, நான் போறேன், விட்டுருங்க. போ அதான் அவளே சொல்லிட்டேன்ல. போ. ஆனா ஒரு பஞ்சாயத்தை கூட்டத்தை கூட்டிடுறது. போ சோத்த பொங்கி குழம்பாக்கி தின்னுட்டு வேலை வெட்டிய பாருங்க. வீட்டு வாசல்ல குப்பை நிறைய கிடந்தா யாருக்கிட்டையும் சொல்லி கேவலப்படாம என்கிட்ட சொல்லு. போ யோ உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? என்னையா சத்துமாறு மாதிரி எங்க சுத்தி வர? எனக்கு உண்மையெல்லாம் ஒரு சந்தேகம். எம்மையா பெருசு? இந்த பஞ்சாயத்தை கலைக்க நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். தேவையில்லாம சிறுத்தைய சுரண்டி பார்க்காத. தாங்க மாட்டேன். போ நீ